பார்த்தாலுமே வந்து ஏயா பண்றது போலீஸ் எல்லாம் அதுல எதுக்கு உங்களுக்கு இப்படிலாம் அப்படின்னு கேட்க தோணும். ஆனா ஆக்சுவலி வந்து அவர் ஒரு ஆக்டரே கிடையாது, அவர் ஒரு டிரெக்டர். கண்ணும் அதுக்கப்புறம் புலிவால் போன்ற படங்களோட டைரக்டர். அது மட்டும் இல்லாம யுத்தம் செய், ஆரோகணம் போன்ற படங்கள்ல வந்து ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசரா நடிச்ச மாரிமுத்து அவர்கள் வந்திருக்காங்க. சார் பாக்குறதே பயங்கர வெறப்பா இருக்கீங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? இல்ல சார், நான் வெறப்பா இல்ல, நார்மலா தான் இருக்கேன். நார்மலா தான் இருக்கீங்களா? ஆமா, எங்க மேகம் மேன் உங்களுக்கு வந்து சீப் கொடுக்கும் போது ஏன் நான் சீப்லாம் நான் யூஸ் பண்றது இல்ல அப்படின்ட்டீங்களே, ஏன் சார்? இருக்கிறதே மொத்தம் 43 முடி இருக்கு, அதுக்கு சீப்பு எண்ணி பாத்திருக்கீங்களா? எண்ணிடலாம் சார், என் முடி அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு சீப்பு தேவையில்லை, அதனால கைதான். எப்படி சார் நீங்க ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவீங்க? அவ்வளவுதான். சினிமால வந்து போலீஸ் கெட்டப் அப்படின்றத ஒரு கேப் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. கேப் கவர் ஆயிடும். ஓகே சார், அதுல வந்து நீங்க யுத்தம் செய் படத்துல வந்து இந்த பயங்கர மக்கர் பண்ற ஒரு போலீஸ் ஆவறீங்களா? உண்மையிலேயே நீங்க என்ன மாதிரி பண்ற போலீஸா? போலீஸ் வேலையை கரெக்டா பண்ணேன். ஆமா சார். அது உங்க முகத்துல ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சாங்களே, அதெல்லாம் என்ன ஸ்ப்ரே சார்? அது சும்மா வாட்டர் சார். அது வெறும் வாட்டரா? ஆமா, சினிமா ஸ்ப்ரே எப்படி இருக்கும்? வாட்டர் தான். சரி, வேற என்னலாம் சார் இந்த மாதிரி ஏமாத்துவாங்க சினிமால? சினிமாவில் நிறைய ஏமாத்துவோம், பிளட் எல்லாம் ஏமாத்துவோம். நீங்க பாக்குற ரத்தம்லாம் ரத்தம் கிடையாது, அப்புறம் அடிக்கிறது கிடையாது. ஆமா, அப்புறம் வில்லன்கள் வந்து ஓங்கி போய் உடைப்பாங்க, கண்ணாடின்னு நினைப்போம், பார்த்தா அது கல்கண்டா இருக்கும். அப்புறம் ரோட்ல ஜல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா தெர்மாக்கோல்ல கட் பண்ணி போட்டிருப்போம். செங்கல் பிரீக் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தெர்மாக்கோல் பிரீக் தான். ஊதுனா செங்கல் பறக்கும் காத்துல. சார், இந்த தீ மிதிக்கிற சீன்லாம் எப்படி சார் எடுப்பாங்க? பூ அது வந்து எதனா தெர்மாக்கோல் கட் பண்ணி போட்டு கீழே லைட் வச்சிருவோம். லைட் பவுன்ஸ் ஆகும்போது அது வந்து நெருப்பு கங்கு மாதிரி இருக்கும். தீமிக்கிற படத்துக்கு நான் ஒர்க் பண்ணது இல்ல, படங்கள்ல பார்த்ததுதான். பட் அப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க டைரக்ட் பண்ண ஒரு கிராமத்து படம் டைரக்ட் பண்ணி இந்த மாதிரி சீன்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்கா சார் உங்களுக்கு? இப்ப இந்த மாதிரி சீன்லாம் போய் யாரு எடுக்கிறா? அதெல்லாம் கிடையாது, யாரும் பாக்குறது இல்ல. ஓ ஆமா, கரகாட்டக்காரனோட ஒரு மாரியம்மாவோட ஒரு. சரி, கண்ணும் படம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டா எடுத்தீங்க இல்லையா? எங்க இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கதை தோணுச்சு? இல்ல, கண்ணும் என்னோட லைஃப்ல நடந்த உண்மை கதை. என்னோட லைஃப்ல எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் அது கதையாக்கினேன் நான். ஆமா. என்ன சம்பவம் சார், கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நான் குற்றாலத்துல வந்து நடந்த ஒரு விஷயம். அது உங்க சொந்த குத்தாலம் இல்ல, எனக்கு வந்து தேனி மாவட்டத்துல ஒரு வில்லேஜ். நான் சிவகாசியில இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணோட நட்பு கிடைச்சது எனக்கு, ஒரு கவிதை மூலமா. கடிதத்திலே நாங்க நட்பை பரிமாறிக்கிட்டோம், அது அப்படியே காதலா வளர்ந்துச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணை நேர்ல பார்க்கலான்னு குற்றாலத்துக்கு கிளம்பி போனப்ப அவங்க இல்ல, அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு. என்னன்னு பக்கத்துல விசாரிச்சப்போ ஒரு பெரிய சம்பவம் சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மர்டர் பண்ணிட்டாராம். ஐயோ, கொலை பண்ணிட்டாராம். அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தில், ஃபேமிலி ப்ராப்ளத்தில். அதனால ஃபேமிலியோட அப்படியே அவங்க போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு அந்த ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சது. ஸோ ஒரு பொண்ணை வந்து பார்க்காம லவ் பண்ணா, அது வரைக்கும் காதல் கோட்டை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போன இடத்துல அந்த பொண்ணு காணும், எங்கே போயிடுச்சுன்னு தெரியாது. அப்படின்னதுக்கப்புறம் அதை ஒரு சினிமா கதையாக்கினேன் நான். அந்த பொறி வந்து என்னோட லைஃப்ல நடந்த சம்பவம். பயங்கர கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் மூவி இல்ல சார் படம்? கமர்ஷியலா என்னதான் அது கொஞ்சம் ஒரு லைனே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான லைன். அது லவ் வித் அது கூட ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அது ஒரு ரிஸ்கி எலிமெண்டா இருந்துச்சு அந்த டைம்ல. பட் அதுதான் ஒரு கதையா இருந்துச்சு, இல்லாட்டி வழக்கமான கதையா தானே இருக்கும். கொஞ்சம் சென்சிட்டிவான இது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா இருக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான கதை ரொம்ப கரெக்டான லைன்ல ரொம்ப நாகரிகமா பண்ணியிருந்தாரு. நீங்க வந்து ஆனா தப்பான விஷயங்கள்லாம் எப்ப பாரு நீங்க சினிமால போட்டே இருக்கீங்க. புலிவாலையும் அதான் நடந்துச்சு. எங்க அதுவும் உங்க உண்மை சம்பவமா சார்? இல்ல, புலிவால் வந்து ஒரிஜினல் நாட் ஃப்ரம் மலையாளம். ஒரு மலையாள படத்தோட அந்த பாயிண்ட் தான். அதை நான் டெவலப் பண்ணி வேற ஒரு கதையா மாத்தினேன். ஒரு மொபைல் மிஸ்ஸிங் வச்சு ஒரு கதை பண்ணி. ஓகே சார். சார், நீங்க சின்ன வயசுல இருந்தே சினிமா டைரக்டர் தான் ஆகணும் அப்படின்னு ஆம்பிஷன் வச்சிருந்தீங்களா? சின்ன வயசுல இருந்தெல்லாம் கிடையாது. +2 முடிச்சுட்டு காலேஜ் சேரும் போது வரைக்கும் கிடையாது எனக்கு. காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் செகண்ட் இயர் படிக்கும் போது எனக்கு வந்து முதல் மரியாதை படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்த இரவு தான் எனக்குள்ள ஒரு மாற்றம். இது நீதான் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல. இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படமா? நைட் ஷோ தான். பட் நைட் ஷோ பார்த்ததுனால அந்த அயற்சினால தூக்கம் வராமல்ல, என்னோட மனசு வந்து ரொம்ப சஞ்சலப்பட்டுச்சு. அது அந்த இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும் ஒரு மனுஷன்? அது நம்ம ஊர்ல இருந்து போனவர் பாரதி ராஜா எடுத்துக்கிறாரு, நம்மளும் ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ நம்மளும் சினிமா டைரக்டர், நம்மளோட லைன் வந்து இன்ஜினியரிங் கிடையாது, சினிமா டைரக்டர் தான், சினிமா தான், கலைத்துறை தான் நமக்கு லாயக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அதுல இருந்து படிக்கிறது சொதப்பிட்டேன். எல்லா செமஸ்டரும் ஆல் அரியர்ஸ். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எல்லா அரியரும். எனக்கு காலேஜ்ல போனேன். குருஜி சார், உங்களை நான் தலைவரா ஏத்துக்கிறேன். என் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 43 வரையும் இருக்கும். அதுவே ஒரு ரெக்கார்டு, அதுவே பெரிய ரெக்கார்டு தான். ஆமா. வீட்ல என்ன சொன்னாங்க சார்? வீட்ல சொல்றதான் கேட்கல. வீட்ல என்னமோ சொல்லி பார்த்தாங்க, பெரிய இன்ஜினியர் ஆயிருவாரு, வீட்டை கட்டிடுவாரு, ரோட்டை போட்டுவாரு, பாலத்தை கட்டிடுவாரு.
எதையும் கேட்டல நைட்டாவது அடுப்பு கறி எடுத்து என்னோட சோர்ல வீட்டு சோர்ல எழுதி வச்சு ஓடியான்ட்டேன். ஓ என்ன நான் வந்து சினிமா டைரக்டர் ஆகாம ஊருக்கு திரும்பி வரவே மாட்டேன், மகன் எங்க இருக்குன்னு தேடாதீங்க, நல்லபடியா இருக்கேன், நான் சினிமா டைரக்டர் ஆயிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு எங்க கிராமத்துல எங்க வீட்டுல எழுதி வச்சு ஓடியான்ட்டேன். சூப்பர், இதே ஒரு படமா எடுக்கலாமே, எங்க ஒரு ஸ்டோரி இருக்கு, எங்க இடத்துல உங்களுக்குள்ள ஒரு சினிமா இருக்கு. ஆமா, மிட் நைட்ல 1 மணிக்கு பேக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு, கிளம்பி தேடி வந்து பஸ் பிடிச்சி அப்படி இப்படி வந்து சேர்ந்து சூப்பர். சினிமாவில் கஷ்டம். இந்த காலத்துல தான் எல்லா குழந்தைங்களையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ்ல பேரண்ட்ஸ் சேர்க்கறாங்க, நான் கேள்விப்படுறேன். அந்த காலத்துல நடந்திருக்கா? அந்த காலத்துல இன்ஜினியரிங் காலேஜ்னா என்னன்னே தெரியாது, நான் ரொம்ப கிராமம், பயங்கரமான பட்டிக்காடு. கிராமத்தோட பேர் சார் பசுமலை தேரி, அந்த ஊர் பேர். தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி தொகுதியில வருசநாடுன்னு ஒரு பெரிய ஊர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். அதுக்கு பக்கத்துல ஒரு ஊர், ரொம்ப சின்ன கிராமம். எங்க ஊர்ல வந்து இன்னைக்கும் எலக்ட்ரிக் லைட் கிடையாது, இன்னைக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, டீ கடை கிடையாது, ஹோட்டல் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு ஊர். அதுல இருந்து நான் நல்லா படிச்சேன், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணேன். சார் லிட்டரலி நீங்க வந்து எங்க எப்படி படிச்சீங்க? நீங்க அந்த கெரோசின் லேம்ப் வச்சு அந்த மாதிரியா? ஆமா, மண்ணெண்ணெய் விளக்குல தான் படிச்சேன் நான். மண்ணெண்ணெய் விளக்குல தான் படிச்சேன். தோட்டத்துல பம்ப் செட்ல போய் படிப்போம். பம்ப் செட்ல வந்து எலக்ட்ரிக் லைட் இருக்கு, நாங்க மோட்டருக்கு லைன் எடுத்துருப்போம் இல்லையா, அதனால வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி போட்டு லைட் போற அளவுக்கு நாகரிகம் இன்னமும் வரல எங்க ஊருக்கு. அவ்வளவு ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம். அங்க இருந்து வந்தேன் நான் மெட்ராஸ்ல வந்ததே பெரிய சாதனை தான். பேண்ட் ஷர்ட் போட்டதே பெரிய சாதனை தான். எந்த மாதிரி இருந்துச்சு நீங்க வீட்ல இருந்து ஓடி வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன பண்ணீங்க? அப்போ நான் வழக்கமா எல்லாரும் படுற கஷ்டம் தான் சார். நான் வந்து 90ல வந்தேன் சென்னைக்கு, வந்து ஒரு வருஷம் ரொம்ப சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி இருந்தா ஹோட்டல் எல்லாம் வேலை பார்த்தேன், 2-3 ஹோட்டல்ல ஒர்க் பண்ணேன், சோழா ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது கவிஞர் வந்து எனக்கு பழக்கமானாங்க, வைரமுத்து சார் வந்து. வைரமுத்து சார் வந்து எனக்கு ஊர்ல இருக்கும்போதே நான் கல்லூரியில வந்து பேச்சு போட்டி நடந்துச்சு, அதுக்கு நடுவரா வந்தாரு. அது நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணேன். அப்ப இருந்து அவரோட தொடர்பு கிடைச்சது, அவரோட கான்டாக்ட்ல இருந்துட்டே இருந்தேன், லெட்டர் போடுவேன், பதில் போடுவாரு. அப்படி தான் என்னோட கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும், பிரிண்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதனால வைரமுத்து சாரை பார்த்து அவர்கிட்ட வந்து ஒரு ரசிகர்களுக்கு கடிதம் எழுதுற வேலை எனக்கு முதல் வேலை. அப்போ மதன் கார்கி, இப்போ கபிலன்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ராஜ்கிரண் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணேன், அரண்மனை கிளி படத்துல. அவரோட அடுத்த படமும் எல்லாமே என்ற சாதாரண ஒரு படம், அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வசந்த் சார்ட்ட ஆசையில ஜாயின் பண்ணேன். அவரோட கண்டினியூஸா 4 படம், ஆசை, நேருக்கு நேர், பூவெல்லாம் கட்டுப்பருதம், நேருக்கு நேர் சூர்யாவோட முதல் படம், அதுல அசோசியேட்டா ஒர்க் பண்ணேன். அப்ப என்னோட கூட ஒர்க் பண்ணவர் தான் எஸ்ஜே சூர்யா. அவர் வந்து வாலி பண்ணப்ப வாலில வந்து எப்பவுமே அந்த மாதிரி தான் இருப்பாரா சார்? இது இருக்கு ஆனா இல்ல, டயலாக் வைக்கலாம் ஆனா வேணாம், அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பாப்பான். ஒரு எல்லாத்தையும் சந்தேகப்படுவாப்ல, எல்லாத்தையும் சந்தேகப்படுவாப்ல, அந்த மாதிரி ஒரு நேச்சர். டபுள் மீனிங் இருக்கலாம், ஒரு 200 மீனிங் இருக்கும். இல்ல அவர் இப்ப கொஞ்சம் மாறி வேற ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, இசை படம் எடுத்துட்டு இருக்காரு. அது கொஞ்சம் ரொம்ப நாகரிகமான படமா, ரொம்ப ஒரு எமோஷனல் ஃபில்மா பண்ணிட்டு இருக்காப்ல. இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா எனக்கு கதை தெரியும், ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் கொஞ்சம் படமும் பார்த்தேன், சூப்பரா வந்திருக்கு. சூப்பர் சார், கதை இருக்குன்றது இந்த காலத்து படங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். சோ அப்படியே தான் என்னோட கேரியர். கண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர். சோ பூவெல்லாம் கேட்டு பாருங்க. அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்க சார்? பூலமேட்டுக்கு வரப்போ வாலி, எஸ்ஏ சூர்யா, வாலி, குஷி 3 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்ல கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணேன். நியூ வரைக்கும் சூர்யாவோட இருந்தேன். அப்புறம் மன்மதன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கோஆர்டினேட்டரா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தேன், சிம்புவோட ஜாயின் பண்ணி. அப்புறம் இடையில வந்து மணிரத்னம் சார்ட்ட பம்பாய் 2 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓ ஓகே, சூப்பர் சார். அப்ப நீங்க கூட ஒர்க் பண்ணாத ஆளே ரொம்ப கம்மி. பாஞ்சாலங்குறிச்சி படம் சீமான் சாரோட ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் என்னன்னா என்கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா முழு படமும் ஒர்க் பண்ண மாட்டேன், ஒரு 3/4 இருக்கும்போது சண்டை போட்டு வந்துருவேன். அது ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை வந்துருவேன். அப்புறம் அடுத்த படம் அப்படியே முடிஞ்சிடும். அப்புறம் டப்பிங் டைம்ல திருப்பி போய் சேர்ந்துக்குவேன். அப்புறம் அடுத்த படம் ஆரம்பிக்கும், அடுத்த படத்துல திருப்பி ஒர்க் பண்ணி டக்குன்னு சண்டை போட்டுருவேன், டக்குன்னு ஒரு ராசி ஆயிடுவேன். பயமா இருக்கு. நான் வந்து சொல்றேன் இந்த சீன் வேணும்னு, நீங்க வேண்டாம் அப்படிங்கறீங்க. சரி, எப்படி நீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க சொல்லுங்க? இந்த இடத்துல இது வெச்சாதான் வொர்க் அவுட் ஆகும். நான் வச்சாதான் வொர்க் அவுட் ஆகும்னாக்கா எப்படி ப்ரூவ் பண்ணி காட்ட அப்படிமே, எப்படி வொர்க் அவுட் ஆகும்னு சொல்ல, இதுக்கு வந்து உதாரணங்கள் சொல்ல அப்படிமே. நீங்க ஒரு 4 படம் உதாரணம் சொல்லுங்க, இந்த படத்துல அப்படிதான் இருந்துச்சு, இந்த சீன் இருந்தா இருக்கும் ஆனா இருக்காது. அப்படிலாம் கிடையாது, அது சூர்யாவோட ஸ்டைலு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணுவேன், எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டு. இல்ல எதையுமே இங்க யாரோட ஆர்கியூமெண்ட்டையும் யாருமே ரொம்ப சரின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதிடவே முடியாது. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க கரெக்ட், அவ்வளவுதான். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு கலர் சட்டை போட்டுக்கீங்க, நான் ஒரு கலர் சட்டை போட்டுக்கேன், அவங்க ஒரு கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது, அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கேன். அதனால நீங்க வந்து யாராவது ரொம்ப பேசினாங்கன்னா கம்முனாடி கோ தான். அது வந்து நீங்க as a co-director நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா சினிமால நடிக்கணும் அப்படின்னு வரப்ப நீங்க வந்து டைரக்டர்ஸ் ஆக்டரா இல்ல நான் சொல்றதா அப்படின்னு இருப்பீங்களா? இல்ல டைரக்டர்ஸ் ஆக்டர், அது வந்து முழுக்க டைரக்டர்ஸ் ஆக்டர். அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் நான். அதான் ஒரு நடிகனோட தலையாய கடமை. சில நேரங்களில் நம்மளோட கருத்துக்கள், நம்மளோட விஷயங்கள் வந்து அந்த சீனுக்குள்ள லாஜிக்கலா இருந்துச்சுனாக்க ஒரு நட்பு ரீதியில சொல்லுவேன். ஓகே, இப்போ மிஸ்கின் சார்ட்லாம் நீங்க சொன்னீங்க. இல்ல மிஸ்கின் சார்ட்லாம் சொல்ல பயம் எனக்கு. முதல் படம் கூப்பிட்டுருக்காரு நடிக்கிறதுக்கு, அவரு சொல்லிட்டு அவர் ஒரு பயங்கரமா கோவக்காரர் மிஸ்கின் சார். அதனால அவர் சொல்றதை பேசாம பேசாம நடிச்சு வந்துட்டேன்.
ஆரோகணம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ணேன். லட்சுமி மேடம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்பாங்க, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா இருக்கலாம் மேடம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். நடிக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் லூஸா விட்டுட்டு அப்படியே ஒரு இன்ஹிபிஷனே இல்லாம நடிக்கணும்னு சொல்றாங்க சார். அப்படின்னா என்ன சார்? ரிஜிடெல்லாம் இல்லாம அதான் ஸ்டிஃபா இருக்க கூடாது. எல்லாருமே நடிகர்கள் தாங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களும் நடிகர்கள் தான். இப்போ வந்து இப்போ ஒரு போயிட்டு இருக்காரு ஒருத்தர், அளவு அப்படின்னா டக்குனு திரும்ப வரல, அது பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த பெர்ஃபார்மன்ஸை கேமரா முன்னாடி பண்ணணும். உங்க பேர் என் பேர் சுரேஷ் அப்படிம்பாரு. என் பேர் சுரேஷ்ங்கிற ஏதாவது ஆர்டிபிஷியல் இருக்குமா? ரொம்ப நிஜமா இருக்கும். ஆமா, கைதட்டி கொடுங்க, அளவு டக்குனு திரும்ப வரலையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் உலகத்துல சிறந்த பெர்ஃபார்மன்ஸ். அத வந்து 100 பேர் சுத்தி நிக்கும் போது, கேமரா ஓடும் போது, கிர்ன்னு ஓடிட்டு இருக்கும்போது பண்ணணும். மார்க்ல நின்னு போக்கஸ்ல நின்னு பண்ணணும். பண்ணா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரி, இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய பேரோட சேர்த்து அப்பா இந்த கிரவுட் தாங்க முடியலடா சாமி அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஷூட்டிங்ல? இல்லங்க, அப்படி இல்ல. மக்கள் வேடிக்கை பார்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அது இப்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னா சார், ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது பப்ளிக் பிளேஸ்ல எடுக்கணும் இல்லையா, ரொம்ப ரிஸ்கியா இருக்குது. என்ன ப்ராப்ளம், செட்டுக்குள்ள ஃப்ளோருக்குள்ள இன்டோர்ல எடுக்கிறது ஈஸி, அவுட்டோர்ல எடுக்கிறது வந்து ரொம்ப போராடி எடுக்கணும். சுத்தி ஒரு 250-300 பேர் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கையிலும் மொபைல் இருக்கு, எல்லா மொபைலும் கேமரா இருக்கு. ஒரே நாங்க வந்து படத்துக்கு நாங்க கேமரால ஷூட் பண்ணிட்டு சேம் டைம் 300 கேமரால அவங்களே எடுத்துட்டே இருக்காங்க. எடுத்து அந்த டயலாக்ல லிங்க் வச்சு நைட் அவங்களே எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டு விடுறாங்க. அன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆயிடுது படம். அந்த டயலாக் வச்சு சோ இதான் சீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கதை பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டோ எடிட்டர்ல போட்டு எடிட் பண்ணி வீடியோ எடிட்டர்ல போட்டு எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி புலிவால் பண்ணிட்டு போது என்னோட சீனே 4 சீன் வந்திருக்கு. சூப்பர், எத்தனையோ திறமைசாலிகள் இருக்காரு சார் வந்து. ஆனா இப்பதெல்லாம் ரொம்ப டூ மச். இப்ப வந்து எல்லார் கையிலும் மொபைல் போன் இருக்கு, ரோட்ல சீனே எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டம். நீங்க ஜாலியா ஏசி போட்டு ஃப்ளோர்ல உட்கார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. ரோட்ல வந்து சீன் எடுத்து பாருங்க தெரியும். வாட்ச் எல்லாம் சூப்பரா இருக்கே சார். உங்களுக்கு பர்சனல் ஸ்டைலிஸ்ட்லாம் இருக்கா? வேணுமா? பழைய வாட்ச்ங்க இது, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல வேளை பேண்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல. அதுவும் வேணுமான்னு கேட்டீங்க. இது ஒரு சூப்பர் வாட்ச்ன்றீங்க. இது சூப்பர் வாட்ச். ஓடுது சார். அவ்வளோ ஈஸியா வேணுமான்னு கேட்டீங்களே. எல்லா படத்துலயும் போலீஸாவே வரீங்களா? இப்ப என்ன கொள்கை வச்சிருக்கீங்களா? இல்ல சார், என்ன அப்படிதான் கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரியல. அதனால ஹைட்டுங்கிறது பாயிண்ட்ல நிறைய பேர் ஹைட்டா இருக்காங்க, என்னை பார்த்தாலே போலீஸ் மாதிரி தெரியுதுன்றாங்க. ஜென்ரலாவே நான் எங்கேயா ஒரு இடத்துக்கு போனனால அங்கேயே கேட்பாங்க. இப்ப ஒரு ஹோட்டல் சாப்பிட போனா கூட கேட்பாங்க, நீங்க போலீஸா சார்னு கேட்பாங்க, நீங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் தெரியல. சினிமா டிபார்ட்மெண்ட் தான் அப்படி கேட்கறேன். சினிமா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லிருக்கேன் நான். அவங்க டிபார்ட்மெண்ட் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. அது சினிமானால தான் சார். எல்லா ஐஜியும் வந்து நடிக்கிறப்ப டிபார்ட்மெண்ட் பேரு மக்கள் மத்தியில ரொம்ப கெட்டு கிடக்கு அப்படின்றாங்க. உடனே போலீஸே நம்மளுங்க டிபார்ட்மெண்ட் தான் சொல்றாங்க. ஆமா, எங்க படங்கள்ல சினிமாக்கள்ல டயலாக் அப்படி தான் வருது. அதனால அப்படி கேட்டாங்கன்னு தெரியல. பட் எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுறாங்க, போலீஸ் போலீஸ்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் போலீஸ் கேரக்டர் பண்றது இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. அப்படி ஒருவேளை பண்ணா கூட யூனிஃபார்ம் இல்லாத போலீஸா இருக்கணும். அன்யூனிஃபார்ம் போலீஸா பண்ணணும். சிபிஐ வரணும். அன்யூனிஃபார்ம் போலீஸ் நாங்க 4 பேர், எனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அது மாதிரி காக்க போலீஸ் மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையிலே சொல்லிருக்கீங்களா டைரக்டர்ஸ் கிட்ட பேர்னா எனக்கு வேணாம் சொல்லிருக்கீங்க? நிறைய பேர் 4-5 ஆஃபர் வந்துச்சு, நான் சொல்லிட்டேன் போலீஸ் கேரக்டர் பண்றது சார். உங்களோட ஸ்டோரிஸ்ல நிறைய வந்து மைல்ட் ஹியூமர் இங்க அங்க எப்பவுமே போட்டுட்டே இருக்கீங்க நீங்க எல்லா மூவிஸ்லயும். ஆனா நீங்களே அதான ஒரு ஹியூமரஸ் சப்ஜெக்ட், நான் ஒரு காமெடி நான் நடிக்க போறேன் பண்ணுவோம். காலப்போக்குல நடக்கலாம். இப்ப இல்ல, இப்போ அந்த மாதிரி ஐடியா இல்ல, பண்ணுவோம். நான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆமா, அந்த மாதிரியான எனக்கு யதார்த்தமா வரும் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் அதான் சொல்றாங்க, நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஹீரோயின் அப்பா பண்ணல. இப்ப பண்ணிருக்கேன் ஒரு படம், ஹீரோயினோட அப்பாவா தான் பண்ணிருக்கேன். ஒரு நகர்வலம் ஒரு படம் சொன்னேன் இல்லையா, அந்த படத்துல வந்து ஹீரோயினோட அப்பாவா தான் பண்ணிருக்கேன். இதுல வந்து இப்ப சுஷிதன் சார் படத்துல வந்து ஹீரோவோட அப்பா விஷ்ணுவோட ஃபாதரா பண்ணிட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கீங்க. உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்க முடியாதா? இல்ல, போலீஸ் கதைகள் கொஞ்ச நாளைக்கு பண்றது இல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் நான். நீங்க காமெடியா வந்து இந்த மாதிரி ஒரு டயலாக் இல்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம்னு சொல்லி எந்தெந்த படங்கள்ல நீங்க வந்து காமெடி இன்புட் கொடுத்திருக்கீங்க சார்? காமெடி என்னோட படத்துல கண்ணும் கண்ணும்லே எல்லா காமெடி என்னோட காமெடி. வழக்கமா வந்து வடிவேல் சார் படங்கள்ல வந்து அவரோட டீம்னு ஒன்று இருப்பாங்க, அவங்க தான் சீன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் எனக்கே வந்து காமெடி வந்து பெரிய லெவலில் வரும். நான் நிறைய படங்களுக்கு வடிவேல் படங்களுக்கு நான் வேற படங்களுக்கெல்லாம் நான் வந்து படம் சீன்ஸ் பண்ணி கொடுப்பேன். எது சார் நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்? பாஞ்சாலங்குறிச்சி படத்துல நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தோட எல்லா சீன்ஸுமே நான் சொன்ன சீன்ஸ் தான், நான் கொடுத்த சீன்ஸ் தான். வடிவேல் பண்ணார் அந்த சீன். கொஞ்சம் இதுவா சொல்லுங்க சார். அதுல வந்து அந்த ஓலப்பாய் வந்து விரிச்சு படுக்கிறதுக்காக எடுப்பாரு, சுருண்டு வந்துரும் இல்லையா, அந்த சீன் நான் சொன்ன சீன் தான். அதுவும் எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். யாருக்கு நடந்துச்சு? எங்க ஊர்ல ஒருத்தர் பொன்னையான்னு ஒருத்தர் இருந்தார். குடிகார் இல்ல, அவர் கொஞ்சம் ஒரு ரைட்டா கொஞ்சம் செமையா இருப்பாரு. அவர் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம். அது 2 சம்பவம் சொல்லுவாங்க எங்க ஊர்ல அவர் பண்ணதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு புது ஓலப்பாய் வாங்கிட்டு வந்து விரிச்சிருக்காரு. அது ரொம்ப நாளா சுருட்டி இருந்தது இல்ல. அது ஓலப்பாய் வந்து பின்னி முடிச்சுன்னா அந்த ஓலை வந்து பச்சையா இருக்கும். பச்சையா இருக்கும்போது சுருட்டி கெட்டி கடையில வச்சிருவாங்க. அதான் சுருட்டின வாக்குலயே அது காஞ்சிரும். திருப்பி வந்து அந்த திருப்பி ஓபன் பண்ணவே முடியாது. அது வந்து விரியவே விரியாது. எப்படி சுருட்டினா அப்படி வரும், இப்படி சுருட்டினா
உருண்டு அப்படி வரும். நாங்க நிறைய டெவலப்மெண்ட் எடுத்தோம் சீன்ல. கல்லெல்லாம் எட்ஜ்ல வைப்பாரு வெயிட்டுக்கு வச்சுட்டு இப்படி சுருட்டிட்டே வருவாரு. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கல்ல புரட்டி விட்டு சுருண்டு ரோல் ஆகி வந்துரும். எங்களுக்கு ரோல் ஆகிற பாதி கிடைக்கல பொள்ளாச்சியில ஷூட்டிங் அப்ப. அப்புறம் நான் தான் ஐடியா கொடுத்தேன். நம்ம இது இருக்குல்ல வெள்ளம் சாப்பிட்ற இனிப்பு வெள்ளம் இல்லையா, அதை வந்து தண்ணியில கரைச்சு அதை தெளிச்சு வச்சுட்டு கட்டி ஒரு நாள் வெயில காய வச்சிட்டோம்னாக்க அது ரோல் அந்த ரோலிங் கெப்பாசிட்டிக்கு வந்துடும். அந்த அது சுருங்கிரும், திருப்பி விரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஒரு பிசிக்கல் ஐடியா. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? வெள்ளம்லாம் வச்சா அது சுருடன் எங்க கத்துக்கிட்டீங்க? இல்ல அது உங்களுக்கு அது காயும் போது அதுக்கு உருன்னு பிடிச்சிக்கும் இல்லையா, ஆமா. ஒரு மாவு முகத்துல பூசினா என்ன ஆகும் காய்ச்சல், அந்த மாதிரியான ஒரு நீங்க ஒரு சயின்டிஸ்ட் சார். எப்படி சார் நீங்க? அது ஒரு ஐடியா தான் அது. அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பேன் நான். சார் நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்ப வந்து ரொம்ப தூரம் தான் டிராவல் பண்ணி படிப்பேன் அப்படின்னீங்க. நீங்க வாங்கினதுல பெரிய பனிஷ்மெண்ட் எது? நான் படிச்சதே பெரிய பனிஷ்மெண்ட் தான் சார். ஏன்னா எங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் என்ன சொன்னா எலக்ட்ரிசிட்டி லைட் கிடையாது எங்க ஊர்ல. நம்ம பட்டிக்காடுன்னு சொன்னேன். எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாது. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பக்கத்து ஊருக்கு நடந்து போய் படிச்சுட்டு வரணும். அது வைகை நதி குறுக்க போகுது, வைகை ஆத்த தாண்டி போகணும். ஐப்பசி மாசம் தண்ணி இப்ப இல்ல, சம்மரு. ஐப்பசி மாசம் 6 கரை புரண்டு ஓடும் தண்ணி. 2 மாசம் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுரும். 2 மாசமா என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் போய் 2 மாசத்துக்கு அப்புறம் உட்காந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எழுதி திருப்பி படிச்சு நாங்க பிக்கப் ஆகி வரணும். ஏன்னா இப்ப பாலம் கட்டிட்டாங்க, இப்ப போயிடலாம் ஈஸியா. அப்ப அந்த காலத்துல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்படி படித்தேன். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரிஸ் வரைக்கும் ஜிஆர்வி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல். அது 12 கிலோமீட்டர். அதுக்கு வந்து போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வயல் வழியும் வரப்பொழியும் ஒத்தடி பாதவழியும் முள்ளுக்குள்ளையும் காட்டுக்குள்ளையும் வயக்காட்டு வழியும் ஏறி அப்படி கம்மாக்கார வழியாக போய் ஸ்கூலை ரீச் பண்ணணும். போக்குவரத்து வசதியும் கிடையாது. சாயங்காலம் 4 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பினா வீட்டுக்கு வரும்போது நைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஹையர் செகண்டரி முடித்தேன். காலேஜ் போனோம். ஸ்கூல் பஸ்ல ஏறதுக்கே 4 பேர் இப்படி போட்டு ஸ்கூல் மம்மி வாய் மம்மி. ஏன்னா படிப்பு மேல ஒரு பேஷன் இருந்தது எனக்கு. நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லயே வந்து நீங்க எந்த டைரக்டர் கிட்ட நிறைய கத்துக்கிட்டீங்க? அவங்ககிட்ட இருந்து நான் நாட் ஓன்லி சினிமா டைரக்டர் சார், வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறது தான். ஒரு காலையில வரோம்னா வரும்போது ஒரு ஆள்கிட்ட ஒரு கத்துக்குவோம், வரும்போது ஒரு லிஃப்ட் கிட்ட ஒன்று கத்துக்குவோம். எல்லார்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு உலகம் முழுக்க வந்து அறிவு கொட்டி கிடக்குது உங்களுக்கு. பட் சினிமாங்கிறது வந்து அதுக்கு சின்ன ஒரு வாட் இஸ் அ சினிமா, ஹவு டு மேக் அ ஃபில்ம் அப்படிங்கிறத வந்து நான் வசந்த் சார்ட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட தான் நான் அதிகமாக கற்றுக்கிட்டது. வசந்த் சார் தான் ஒரு யதார்த்தம் எப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்ணுறது அப்படின்னு அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுக்க மாட்டார், உட்கார வச்சுனா பாடம் நடத்த விட மாட்டார், நம்மளா கற்றுக்கிறணும். யதார்த்தமாக ப்ளே பண்ணுவார் சீனை. இப்போ வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ரூம்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சோன்னா லைட்டு போகிறான், லைட் எரியுது அப்படின்னு சீன் வைங்களேன். எல்லா படங்களையும் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, எல்லா டைரக்டர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு லைட் மேன் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த லைட் எரியும். அவர் அப்படி இல்லை, ஒரு புதுசாக ஒருத்தர் ஒரு வீட்டில் வரானாக்க ஒரு 6 சுவிட்ச் வரிசையாக இருக்கும், 2 சுவிட்ச் தப்பா போட்டு 3ஆவதா கரெக்டா போட சொல்லுவார். அது ஒரு யதார்த்தம் தானே. கரெக்ட் சுவிட்ச் போட மாட்டோம் தெரியுமா, போட்டுட்டு ஆஃப் பண்ணுவோம், போட்டுட்டு ஆஃப் பண்ணுவோம், அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் ஃபேன் ஓடும், இதான் சுவிட்ச். அப்புறம் அதுவும் எரியல, ஏன்னா கரண்ட் இல்ல, அது வேற விஷயம். அது கரண்ட் இல்லங்கிறது அது வேற பிரச்சனை, தேசிய பிரச்சனை. ஆமா ஆமா, அந்த மாதிரி யதார்த்தமா கன்சீவ் பண்ணுவார் சீனை. ஒரு நிறைய கட் ஷாட்ஸ் எடுப்பாரு, அது சாங்ஸ்ல தான் அந்த மாதிரி பண்ணுவாரு. அதுவும் சில சாங்ஸ்ல தான் அந்த சாங்கோட பீட் எப்படி இருக்கோ, மியூசிக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான். அது நீ பாதி நான் பாதி, நான் ஒர்க் பண்ணல அந்த படத்துல. அதுல தான் வந்து தமிழ் சினிமால இது வரைக்கும் அதிக ஷாட்ஸ் எடுத்த சாங் அந்த சாங். ஆமா ஆமா. லொகேஷனா நீங்க போயிருப்பீங்கல சார், அசிஸ்டன்ட் டைரக்டரா போகும்போதே கூட. ஆமாங்க. அப்போ உங்களுக்கு அங்க ஏதாவது வித்தியாசம், ஆஹா நல்ல வேலை சினிமாக்கு வந்தோம்யா, நல்லா இருக்கு, ஊரா போய் ஷூட்டிங்லாம் பண்றோம் அப்படின்னு? ஆமா கண்டிப்பா. நம்ம ஒரு சீனை மனசுல வச்சிருப்போம், ஒரு இடம் வந்து நம்ம மனசுல கற்பனையில இருக்கும். ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, அது பக்கத்துல ஒரு வாளி இருந்துச்சு, அது பக்கத்துல ஒரு தண்ணி அடிச்சுட்டு இருந்தான், அதை தாண்டி சைக்கிள் நிப்பாட்டி ஒரு படிக்கட்டுல ஏறி போனா அப்படின்னு ஒரு இடம் கற்பனையில வச்சிருப்போம். அந்த தண்ணி அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி H2O. ஓகே, அவர் ரொம்ப ஃபிலாவே H2O-லாம் சொன்னாரு. பம்ப் பக்கத்துல தண்ணி அடியா. ஆமா. சோ இப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்ணிட்டு இப்படி ஒரு இடத்தை தேடி அலைவோம், அந்த இடம் கிடைக்காது. ஆனா அது ஒரு இடம் இருக்கும், அங்க ஒரு இடம் இருக்கும், அது வேற ஒரு ஐடியா சொல்லும். இல்லப்பா நீ சைக்கிள் நிப்பாட்டி இப்படி ஏறி போறதா ஒரு கன்சீவ் வச்சிருந்தீங்கல்ல, அது வேண்டாம், அந்த படிக்கட்டு வழியா அப்படி ஏறி போக சொல்லு அப்படின்னு வேற ஒரு படிக்கட்டு இருக்கும். சோ அது மாதிரி லொகேஷன் அந்த மாதிரி சீனை கொஞ்சம் ஷார்ட் டிவிஷன் ஆல்டரேட் பண்ணுவோம். எனக்கு பிடிச்ச ரொம்ப லொகேஷன் வந்து ரொம்ப பிடிச்ச லொகேஷன் குற்றாலம். அருமையான லொகேஷன். அஞ்சருவிமா எல்லா அருவிகள் மட்டும் கிடையாது, குற்றாலத்துல அருவிகள் ஓகே, அதோட குற்றாலத்தோட அழகே ரொம்ப அழகா இருக்கும். அந்த ரோடு, அந்த தென்னை மரங்கள், 4 பக்கம் எங்கிட்டு திரும்பினாலும் மலை இருக்கும், வயக்காடு இருக்கும், அந்த மக்களோட லாங்குவேஜ், திருநெல்வேலி இருக்கும் மொழி, எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர் சார், வெரி குட் சார். நீங்க நிறைய படங்கள் பாப்பீங்களா சார்? பாப்பேன் சார். ஓகே, இப்போ அதை வச்சு தான் நாங்க வந்து உங்களுக்காக ஒரு கேம் வச்சிருக்கோம். என்னதுன்னா ஒரு படத்தோட நாங்க வந்து ஒரு கையில ஒரு சில படங்கள் வச்சிருக்கோம், படத்தோட டைட்டில்ல இருந்து பாதி நாங்க சொல்லுவோம், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், டக்கு டக்கு ரேபிட் ஃபயரா சொல்லணும். ஓகே ஓகே. பாதினா முன்பாதியா பின்பாதியா எப்படி சொல்லுவீங்க? பின்பாதியை நீங்க சொல்லணும், முன்பாதியை நாங்க சொல்லுவோம். வெரி குட். ஓகே ஓகே. அழகாய் இருக்கிறாய், பயமா இருக்கிறது, மணாலனே, மங்கையின் பாக்கியம், பொன்னர், சங்கர், அண்ணா நகர், முதல் தெரு, அரும்பு மீசை, குறும்பு பார்வை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, மங்கையர் உலகம், மங்காத செல்வம், ஆஹா பார்த்தால் பசி தீரும், தங்கமணி, ரங்கமணி, ரெட்டை வால், இன்னும் ரெட்டைவால் குருவி, சாரி ரெட்டைவால் குருவி, ஒரு நடிகை, நாடகம் பார்க்கிறாள், எல்லாமே இன்பமயம்,
ஓகே நான் உங்க படம் சொல்லுங்க எல்லாமே ராசா எல்லாமே ராசா தானே. சோ அப்படி ஒரு படம் இருக்குல்ல, எல்லாமே இன்பமயம் இருக்குல்ல. ஆமா இருக்கு. என்ன சார் இது ராபிட் ஃபயர்ல உண்மையிலே செம்ம ராபிட் ஃபயரா சொல்லுவீங்க நீங்க. ரெட்டையில 2-3 படங்கள் இருக்கு, அதனால ரெட்டையில கொஞ்சம் மாட்டி. ரெட்டை ஜடை வயசு, ரெட்டை ஜடை வயசு, ரெட்டை ஆமா நிறைய இருக்கு. டைரக்டர் ஆக்டர் மாரிமுத்து சார் வந்து அழகா குவிஸ்லயா அப்படியே அடிச்சு அப்படின்னு இது உங்க படம்லாம் வந்து நல்லா அப்படியே ஸ்லோ பேஸா இருக்கு, நீங்க ஆன்சர் பண்ணலாம் அப்படியே ஃபாஸ்டா இருக்கு சார். அந்த அளவுக்கு டைட்டில்ஸ் மைண்ட்ல ஊறி போயிருக்குல்ல. ஓகே சூப்பர் சார். நீங்க அடுத்ததுல என்ன பண்றீங்கன்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து ஆட் மேன் அவுட். அதான் நாங்க வந்து ஒரு 4-5 படங்கள் பேர் சொல்லுவோம், அதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் ஒரு விஷயத்தினால வித்தியாசமா இருக்கும் அந்த நாளோட. அது எதுன்னு ரிலேட்டிவிட்டி ஒண்ணுல மட்டும் ரிலேட்டிவிட்டில வேரி ஆகும். ஆமா வேரி ஆகும். ஓகே ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், அன்னியன், பாய்ஸ். எது ஆட் மேன் அவுட்? இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், அன்னியன், பாய்ஸ். பாய்ஸ். எல்லா படமும் இன்ல முடியும், பாய்ஸ் மட்டும் இஸ்ல முடியும். இல்லங்க பக்கத்துல வந்துட்டீங்க சார், ஆனா அது கிடையாது. பரவாயில்ல, ஆன்சர் நாங்களே சொல்லிடுறோம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே ஒன் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர்ஸ் தான். ஆன்சர் என்னதுன்னா அன்னியன். ஏன்னா அதுக்கு மட்டும் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்டாரு, மத்த எல்லா படங்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஓகே ஓகே. நான் வந்து எல்லாமே இன்ல முடியும், பாய்ஸ் மட்டும் இஸ்ல முடியும். அதுவும் கரெக்டான ஆன்சர் தான் அப்படின்னு ஒரு ஆன்சர். இது நாங்களே யோசிக்கல. அவுட் ஆஃப் சிலபஸ்லயும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. क्वेश्चन அட்டெண்ட் பண்ணல மார்க். அவுட் ஆஃப் சிலபஸ்ல. அடுத்தது அலிபாபாவும் 40 திருடர்களும், அலாவுதீன், குலேபகாவலி, பட்டணத்தில் பூதம். இதுல ஏதாவது ஒரு விஷயத்தினால ஒரு படம் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. 3 படம் எம்ஜிஆர் ஹீரோ, ஒரு படம் பட்டணத்தில் போது எம்ஜிஆர் ஹீரோ இல்ல. ஆமா இல்ல, நடுவுல இன்னொன்னு இருக்கு. இன்னொரு சொல்லுங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும், அலாவுதீன், குலேபகாவலி, பட்டணத்தில் பூதம். குலேபகாவலி, பட்டணத்தில் பூதம். அலாவுதீனும் அற்புத விளக்கமா? அலாவுதீனா? அலாவுதீன். அலாவுதீன் மட்டும் புது படம், பிரபுதேவா ஹீரோ, மத்தெல்லாம் பழைய படம். ஓ ஓகே சூப்பர் சார், கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. நீங்க அலாவுதீன் அற்புத விளக்கமும் சொல்ல அந்த மாதிரி நினைச்சேன் நான். அத ஷார்ட்டா சொல்லி நினைச்சேன். அலாவுதீன் மட்டும் பிரபுதேவா நடிச்ச புது படம், இந்த ஜெனரேஷன் ஃபில்ம். மத்தெல்லாம் ஓல்ட் ஜெனரேஷன். இது எல்லாமே வந்து அரேபியன் நைட்ஸ் கதைகள் எடுத்து பண்ணது. ஆமா இது வந்து அரேபியன் நைட்ஸ் இல்லாம அலாவுதீன்ன்றது அவரு குப்பத்துல இருப்பாரு, சேரியில இருப்பாரு. டைட்டில் மட்டும் தான் அப்படியே. ஆமா ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாடல்கள். ஓகேங்களா. உயிரின் உயிரே, என்னமோ பிடிச்சிருக்கு, முதல் மழை, வெண்மதி வெண்மதியே. ஓகே இன்னொன்னு சொல்லுங்க. உயிரின் உயிரே, ஓகே, என்னமோ பிடிச்சிருக்கு, முதல் மழை, வெண்மதி வெண்மதி ஏன் இல்ல. ஓகே இதுல ஒரு பாட்டு மட்டும் சூர்யா நடிக்காத பாட்டு. இல்லையே இல்லையே இல்லையே. என்னமோ என்னமோ பிடிச்சிருக்குல வந்து விக்ரம் தான வருவாரு. ஆமா இந்த பாட்டுகள ஒரு பாட்டு மட்டும் வேரி ஆகுதா? ஆமா சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க பிரதர். உயிரின் உயிரே, என்னமோ பிடிச்சிருக்கு, முதல் மழை, வெண்மதி வெண்மதி ஏன் இல்ல. நான் எல்லாமே ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக். கரெக்ட். ஆமா ஆனா ஒரு அது ஆமா ஆமா என்னது உயிரின் உயிரே காக்காக்க வெண்மதி மின்னலே முதல் மழை பீமா. பீமா. என்னமோ என்னமோ பிடிச்சிருக்கு சாமி. சாமி. வெண்மதி வெண்மதியில மட்டும் தான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அந்த ஆஷா குஷாமா சா ஓமா ஹோஷியா அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. புரியாத வார்த்தைகள் யூஸ் பண்ணாம அவர் பண்ண முதல் பாட்டு அதான். ஓமா கசியா அதுல ஆரம்பிக்கும். ஆமா ஓகே. அடுத்தது சார் ரெட்டை ரோஜா. படத்து பேரா சொல்லுங்க. படத்து பேரு ஓகே. ரெட்டை ரோஜா, லேசா லேசா, காதலா காதலா, நாட்டாமை. இல்ல சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஈஸி சார். ரொம்ப ஈஸி. ரெண்டு ஹீரோயின்ஸ் எல்லா பாட்டுலயும் எக்ஸெப்ட் ஃபார் லேசா லேசா அதுல ஒரே ஒரு ஹீரோயின் தான். அதுல த்ரிஷா மட்டும் தான். மத்த எல்லாமே ரெண்டு. மத்த எல்லாத்துலயும் ரெண்டு ஹீரோயின்ஸ் பத்தி எனக்கு பெருசா தெரியாது, அதிகமா தெரியாது. காதலா காதலா ஓகே, ரம்பாவும் இவங்களும் பண்ணிருப்பாங்க. நாட்டாமை மீனாவும் குஷ்புவும் பண்ணிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேங்களா. லேசா லேசா மட்டும் த்ரிஷா சிங்கிள் ஹீரோயின். ஓகே சரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். சரி வல்லரசு, ஐ லவ் இந்தியா, கேப்டன் பிரபாகரன், ரமணா. வல்லரசு, ஐ லவ் இந்தியா, கேப்டன் பிரபாகரன், ரமணா. கேப்டன் பிரபாகர் இது ஐ லவ் இந்தியா. ஏன் சரத்குமார் நடிச்சிருக்காருன்னு சொல்லுவீங்க. ஆமா ஆனா அதுல விஜயகாந்த் சார் இல்ல. கேப்டன் பிரபாகரன் அது காட்டுக்குள்ள நடக்கிற கதை. கேப்டன் பிரபாகரன் மட்டும் அது இல்லையா? இல்ல சார் ரமணா. ஏன்னா அதுலதான் வந்து அவர் வந்து டெரரிஸ்ட வந்து லஞ்சம் வாங்குறவங்கள பிடிப்பாரு. மத்த எல்லா படங்கள்லயும் தீவிரவாதிகளை மட்டுமே பிடிப்பாங்க, இதுல மட்டும் லஞ்சம் வாங்குறவங்கள பிடிப்பாங்க அப்படின்றதா கரெக்டான பதில். சரி சரி. லஞ்சம் வாங்குறவங்களும் தீவிரவாதிகள் தானே சார்?
இந்த சமூக தீவிரவாதிகள். சரி, ஓகே ஓகே சார், சூப்பர் சூப்பர் சார். இவ்வளவு மாடன்கள் ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்களே. அப்படியா சார்? 4 திருக்குறள் பொண்ணு சொல்லுவாங்க பார்த்தாக்க பாகிஸ்தான் மாதிரி இருக்காங்க பார்த்தாக்க. சார். பாக்க ஜப்பான் மாதிரி இருக்காங்க சார். என்ன பாகிஸ்தான்? இல்ல எப்படி இது தமிழ் பேசுன்னு தெரியலையா? நீங்க திருநெல்வேலிங்க, பாகிஸ்தான்லாம் இல்லங்க சார். நீங்க அவங்க மூக்க பார்த்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது வந்து அவங்களோட மூக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்ல பல பேர் அந்த மூக்குனாலே நொடிஞ்சு போயிருக்காங்க, ஒடிஞ்சு போயிருக்காங்க, மடிஞ்சு போயிருக்காங்க. வெள்ளம் என்னாலே தாங்க முடியல சார். அத நீங்க திருக்குறள்ல அப்படியே கின்னா இருப்பீங்களாமே. ஏதோ ஏதோவா சும்மா ஏதோ உனக்கு சொல்லிட்டு அதுல கேள்வி கேட்டுறாதீங்க மாட்டீங்க. நாங்க வந்து முதல் பாதி திருக்குறளோட சொன்னா அடுத்த பாதி நீங்க சொல்லுவீங்களா சார்? ட்ரை பண்றேன் சார். ஓகே ஆமா, ஓகே பார்க்கலாமா? ஓகே. இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். சூப்பர் சூப்பர் சார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. சூப்பர் சார். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. ஓகே சூப்பர் சார். என்ன அர்த்தம் சார் அதுக்கு? அது முகத்தளவுல சிரிச்சு பேசி பழகுறது மட்டும் நட்பு இல்ல, மனசளவுல பழகணும். ஓகே அப்படிதான் நீங்க மனசு சிரிக்கணும். முகம் மட்டும் சிரிக்கிறது வந்து பொய், மனசு சிரிச்சு பழகணும் அப்படின்னு. சரி. உதடு ஒட்டாத திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கே சார், அது நிறைய இருக்கு. 13 குறள் இருக்கு. எனக்கு ஒண்ணு தெரியும். சொல்லுங்க சார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். ஓ ஓகே. ஆனா நீங்க வந்து அழகா இன்ன இது இப்படி சொன்னீங்களே, சான்ஸ் இல்ல சார். நிறைய பேர் பேசும்போது 13 குறள் இருக்கு மொத்தம். உதவட்டாத குறள். அது அவர் எழுதினாரு. இப்ப பேசும்போதே உதடு ஒட்டாம வந்து கேள்வி பாருங்க என்னதானே ஒரு விஷயம் எப்படி எல்லாரும் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல மீசை ஒட்டு மீசை வைக்கிறோம் இல்லையா ஆக்டருக்கு, அதுல வந்து அந்த கம்மு ஜாஸ்தியா போட்டாங்கன்னு வைங்களேன், அது மாதிரி எல்லாரும் உதற விடாம பேசுவாங்க. ஆமா அவள நல்லா இருக்கீங்களா, ஓகே இல்ல லஞ்ச் சாப்பிடுமா அப்படிமாங்க. அதான் பழைய படத்துல நம்பியார் எப்பவுமே அப்படி பேசுறாரா? உதற மூவ் பண்ண விடாது, குர்ருன்னு பிடிக்கும். ஓகே. ஆமா ஆமா, அடிக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்லாம் என்ன வந்துகிட்டு இருக்கு, என்ன எதிர்பார்க்கலாம்? அடுத்த படம் டைரக்ட் பண்றதுக்கு ஒரு படம் பேசிட்டு இருக்கேன் சார். பேச்சுவார்த்தை லெவல்ல இருக்குது. அது அதை பத்தின எந்த தகவலும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. காமெடியா த்ரில்லரா அந்த மாதிரி தானே? இல்ல அது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். அப்ப நான் கிராமத்துல பிறந்தேன். இன்னும் கிராமத்து படம் நான் சரியா எடுக்கல. சரியான கிராமத்து படம் எடுக்க போறேன். ஆமா சார். சரியான கிராமத்து படம்னா தாடி வெச்ச ஹீரோ அலுவலகத்துல ஒரு 40 பேர் ஒன்னு இருக்கு. அதை முடிஞ்ச வரை எக்ஸ்போஸ் பண்ணனும் பாக்க. ஓகே சூப்பர். ஆமா, அந்த படத்தோட பேரு தேனி பக்கம். ஓ ஓகே சூப்பர் சார். ஊருக்காக ஒரு படம் எடுக்கிறீங்க. ஆமா, அதுக்கான வேலைகள் இருந்துட்டு இருக்கேன். நடிப்பு நடிக்கிறதுல வந்து நகர்வளம்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன் இப்போ. அது 7th சேனல் கம்யூனிகேஷன் அவங்க தான் ப்ரொடியூசர், மார்க்ஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஓகே. அப்புறம் புரவி 150cc ன்னு ஒரு படம். அதுல ஒரு புரவினா குதிரை. குதிரையில 150 cc. ஆமா, நம்ம அப்படிதானங்க பைக்கோடதெல்லாம் 150 குதிரை திறன் அங்க கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. ஹார்ஸ் பவர் தானே? ஆமா எல்லாமே ஹார்ஸ் பவர் தானே. ஓகே. புரவி 150cc ன்னு ஒரு படம், அதுல ஒரு கேரக்டர் பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் இப்ப சுசீந்திரன் சார் படம் ஜீவா படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். ஓ ஓகே. நீங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க, நிகழ்ச்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்கா பண்றீங்க ப்ரோகிராம். உண்மையிலே பயந்துட்டு இருந்தேன், நீங்க வந்து பயங்கரமா மடக்கிடுவீங்களோ என்ன. அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல சார். ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. அந்த நீங்க அந்த படங்களை கம்பேர் பண்ற அந்த இது மட்டும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன் நான். நீங்க வித்தியாசமா ஆங்கிள் யோசிச்சிருக்கீங்க. நான் உங்களை பாராட்டுறேன். Thank you sir. Thank you sir. Thank you sir. மேலோட்டமா சொல்லுவாங்க எல்லாரும். ஒத்துறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் சார். once again thank you. Brilliant comparison. Thank you. Thank you sir. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you very much. Thank you sir.